வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கின்ற விஷயம் ஒரு சிறைச்சாலை படுகொலை. சிறைச்சாலை படுகொலை என்னும் எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது 1983ஆம் ஆண்டு நடந்த வெளிகடை படுகொலை. அதில் 55க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதே அளவு எண்ணிக்கைனா அதுக்கும் சற்று மேலான எண்ணிக்கையில் இன்னும் ஒரு சிறைச்சாலை படுகொலை இடம்பெற்றது எங்களுடைய விடுதலை போராட்டத்தில். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற படுகொலை கந்தன் கருணை படுகொலை என்று பரவலாக அறியப்படுறது. அதிலேயும் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த படுகொலைக்கு முன்னதான வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் 70களின் பிற்பகுதியில அல்லது 80களின் ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை போராட்டம் வீச்சு பெற்றிருந்த காலம். பல்வேறு விடுதலை அமைப்புகள் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இந்த அமைப்புகளுக்கிடையே முரண்பாடுகளும் பகைமைகளும் வளர்ந்து ஒரு சகோதர படுகொலை களம் ஒன்று உருவாகி இருந்தது. குறிப்பாக 85, 86 காலப்பகுதியில் சகோதர படுகொலை, எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஆரம்பமே படுகொலைகள்ல தான் ஆரம்பிச்சிருந்தது என்றால் அரசியல் அற்ற ஒரு வெறும் ஆயுத போராட்டமாக உருவெடுத்த இந்த விடுதலை அமைப்புகள்ல தமிழீழ விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக ஒரு அரசியலற்ற ஒரு இயக்கமாக, வெறும் ஆயுதங்களையே கொண்ட ஒரு இயக்கமாக உருவானது. அதற்கு பிறகு பல அமைப்புகள் உருவானதுல தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை அமைப்பு, ஈரோஸ் போன்ற அமைப்புகள் ஒரு அரசியல் போக்கு காணப்பட்டது. விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து அவர்கள் ஏனைய அமைப்புகளை தடை செய்ய வெளிக்கிட்ட காலங்கள். 86ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி டெலோ மீது தாக்குதல் நடத்தப்பட்டு டெலோ உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற இயக்கங்களும் தடை செய்யப்பட்டு EPRLF இயக்கமும் தடை செய்யப்படுகிறது. இந்த பின்னணியில தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஒரு தளபதியான கிட்டுவின் மீது குண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கந்தன் கருணை படுகொலை இடம்பெறுகிறது. இது தொடர்பில் இந்த படுகொலை கந்தன் கருணை முகாமில இருந்து தப்பித்த ஞானதாஸ் சிவம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்ப இந்த நீங்கள் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறீங்களா நினைக்கிறேன். நீங்கள் ஏன் கைது செய்யப்படுகின்றீர்கள்? அந்த பின்னணியை ஒரு சொல்லுங்க. நீங்கள் எப்படி இந்த கந்தன் கருணை சிறை வைக்கப்பட்டீர்கள்? ஏன்? நன்றி. எங்கட அமைப்பு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி 1986ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி புலிகளால தடை செய்யப்படுது. ஏன் விடுதலை புலிகள் உங்களை தடை செய்கிறார்கள்? தடை என்றது அநேகமாக அதுக்கு காரணங்கள் பெருசா ஒன்றும் சொல்ல இயலாது. ஆனால் ஒவ்வொரு அமைப்புகளை தடை செய்து கொண்டு வந்ததனுடைய உச்சகட்டமாக அடுத்த கட்ட நகர்வுதான் எங்களோட அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். அதுல குற்றச்சாட்டுகள் அல்லது தடை செய்யப்பட்ட காரணங்கள் இருந்ததுன்னு சொல்லி எங்களால் சொல்ல முடியாது. ஆனா அந்த காலகட்டத்துல EPRLF அந்த காலகட்டத்துல நானும் அங்க இருக்கிறேன், தாயகத்துலதான் இருக்கிறேன். அந்த காலகட்டத்துல EPRLF அமைப்பு இராணுவ ரீதியான ஒரு பலவான அமைப்பாக இருக்கையில அவர்கள் பெரும்பாலும் அரசியல் சித்தாந்த அரசியலை கொண்டவர்களாகத்தான் செயற்பட்டிருந்தார்கள். பத்மநாபனுடைய ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட அந்த அரசியல் தான் அவர்களை வழி நடத்தி இருந்தது. அப்ப நீங்கள் ஒரு விடுதலை புலிகளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு த்ரெட்டாக, ஒரு கருத்தியல் ரீதியாக அவர்களோட முரணான போக்கு இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அவருடைய செயற்பாடு முரண்பாடு இருந்தது. ஆகவே அந்த 13ஆம் தேதி தடை செய்யப்பட்ட போது நான் அந்த நேரத்தில் நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில் சொன்னா பயிற்சிகளை முடித்து பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடு இலங்கைக்கு நாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக தோழர் நாபா அவர்களுக்கு எழுத்து மூலம் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்து அதன் ஊடாக ஒரு சிறப்பு பயிற்சியை முடிப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தேன். அந்த அனுமதி கிடைத்ததன் காரணமாக நான் ஒரு மலையிலே தோழர் மூந்தன் என்ற எங்கள் மூத்த தோழனுடைய தலைமையிலே அங்கு ஒரு பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது இங்கே புலிகள் எங்கள் அமைப்பை தடை செய்ததன் காரணமாக அந்த பயிற்சியிலிருந்து உடனடிவில் நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. தடை என்பது அந்த நேரம் இங்கே இலங்கையிலே தடை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நேரம் இருந்த தொலைத்தொடர்புகள், அந்த தகவல் பரிமாற்றங்கள் எங்களுக்கு சரியான தகவல்களை தரவில்லை. அதுதான் எங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருந்தது. உதாரணமாக மன்னாரிலே இருக்கக்கூடிய அமைப்பு தோழர்கள், முக்கியமான தோழர்கள் மார்ட்டின்,
பொறுப்பாக இருந்த மார்ட்டின் என்ற தோழர், மற்றும்படி கரைகளுக்கு பொறுப்பாக இருந்த தோழர்கள் எல்லாம் புலிகளால் கை செய்யப்பட்டு அவர்கள் ஊடாக தொலைத்தொடர்பை மேற்கொண்டு இங்கே இபிஆர்எஃப் தோழர்கள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கின்றோம், ஆனால் எங்களை தொடர்ந்து பாதுகாப்பதற்கான ஆயுதங்களோ அல்லது ஆட்பலமோ காணாமல் இருப்பதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தோழர்களையும் அங்கிருந்து ஆயுதங்களையும் மருத்துவ உதவிகளையும் செய்கின்ற பட்சத்தில் தான் நாங்கள் இங்கு புலிகளுடைய இந்த தாக்குதலுக்கோ அல்லது புலிகளுடைய இந்த எங்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கோ ஈடு கொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர்கள் விடுதலை புலிகளை தாங்கள் இபிஆர்எல்எஃப் ஆக நடித்து உங்களை இங்க வர வைக்கணும் அப்படியா? அடித்தது என்று சொல்லுவதை விட அது ஒரு விதமான தந்திரோபாயத்தை கையாண்டு இவர்களை கை செய்து விட்டார்கள். பேச்சுவார்த்தை அப்படி எல்லாம் கூப்பிட்டுத்தான் கை செய்யப்பட்டார்கள். மற்ற தோழர்கள் முகாம்களில் இருந்த தோழர்கள் கை செய்யப்பட்டு விட்டார்கள். அதிலே பெரியமடு முகாமிலே ஒரு தாக்குதல் நடந்தது. அதில் நான் நினைக்கின்றேன் எங்கள் தோழர்கள் ஒரு 3 தோழர்கள் இறந்திருக்க வேண்டும். 3 தோழர்கள்ட்ட அடிபட்டு இறந்தார்கள். அதன் பின்பு எல்லாம் கூடுதலாக அநேகமாக மன்னார் மாவட்டத்திலே எல்லாரும் கை செய்யப்பட்டுட்டார்கள். ஏனைய மாவட்டங்களை பற்றி உடனடியாக சொல்லாட்டியும் முதல் மன்னார் மாவட்டம் இந்த நிலையில்தான் இருந்தது. ஆகவே நாங்கள் இறங்க வேண்டிய இடமும் வர வேண்டிய இடமும் மன்னார் மாவட்டமாகத்தான் இருந்தது. அப்போ அங்கே எங்களுக்குள் தொலைத்தொடர்பு இங்கிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார் இருக்கக்கூடிய தோழர்களுடைய தொலைத்தொடர்பு நூலாக பேசப்பட்ட விடயங்கள் எங்களை உடனடியாக இங்கு வரும்படி. அப்போது தோழர் நாபா அங்கே நிற்கின்றார். ஆத்தங்கரை என்ற தங்கச்சி மடம் என்ற இடத்தில் தான் நாங்கள் எல்லோரும் வந்து நின்றோம். அப்போது அங்கு அவர் நிற்கின்றார். அங்கு நிற்கின்ற போது கூட இந்த தகவல் பரிமாற்றங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது அங்கு சொல்லப்படுகின்றது, இங்கே எல்டிடியினுடைய முக்கியஸ்தர்கள் சில பேர் கை செய்யப்பட்டு விட்டார்கள், அவர்களை நாங்கள் தடுத்து வைத்திருக்கின்றோம், ஏனையவர்களையும் நிராயுத பாணிகளாக்குவதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு பொய்யான பிரச்சாரம், பொய்யான தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படுகிற சந்தர்ப்பத்தில் கூட அங்கிருந்து தகவல்கள் தோழர் நாபாவின் ஊடாக தகவல்கள் அனுப்பப்படுகின்றது. இங்கே அவர்களை தோழமையோடும் மனிதாபிமானத்தோடும் நடத்தும்படியும் அவருடைய உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது என்று அது கடுமையான உத்தரவா. நான் இதை ஒரு தகவலுக்காக அல்லது ஒரு புகழுக்காக சொல்லவில்லை, உண்மையாக நான் கண்டபடியே அங்கே சொல்லப்படுகின்றன. அத்தோடு அங்கே எங்களுடைய வானொலி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆத்தங்கரை என்ற இடத்தில் எங்களுடைய ஒலிபரப்பு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒலிபரப்பினூடாக இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தோழர் நாபாவினுடைய அறிவித்தல் என்ற அந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது, தற்போது நாங்கள் ஒரு புதுவிதமான இந்த போராட்டத்திலே புதுவிதமான ஒரு நிலைமையை எதிர்நோக்கி நிற்பதனால் இதனை தாண்ட வேண்டியுள்ளது, இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியுள்ளதனால் இங்கே கை செய்யப்படுகின்றவர்கள் யாருக்கும் எந்த விதமான ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடாது, அவர்கள் தோழமையோடும் மனிதாபிமானத்தோடும் நடத்தப்பட வேண்டும் என்று அந்த ஒலிபரப்பினூடாகவும் ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப அந்த ஒரு சூழலில் தான் நாங்கள் இலங்கைக்கு அனுப்புவதற்கான முயற்சியை தோழர் நாபா எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த நேரத்திலே அவருடைய முகத்திலே ஒரு விதமான ஒரு பெரிய சோகமயமாகத்தான் இருந்த, சந்தோஷமான போக்கிலோ அல்லது அதை முன்னொன்று நடத்துவதற்கான அந்த உற்சாகமும் அவர்களும் இருக்கவில்லை. யாழ் மாவட்டத்துல தானே முதல்ல தடை செய்திருப்பார்கள் இபிஆர்எல்எஃப். அப்ப அந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலையா? அநேகமாக இந்த போன் தொடர்பு என்பது அப்போது சரியான குறைவாக இருந்தது, எல்லாம் கம்யூனிகேஷன் தான். ஆனால் அந்த தகவல்கள் பெரிய அளவில் ஒருடமும் இருந்து எங்களுக்கு சரியாக வந்ததாக தெரியவில்லை. நான் ஒரு சிறியவன், மற்றது நான் ஒரு பெரிய ஒரு பொறுப்பாளரோ அல்லது ஒரு பெரிய இடத்துல இருக்கவில்லை. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் தெரிந்த அளவில் அப்படியான தகவல்கள் வரவில்லை. நான் கண்டது பார்த்த விடயங்களைத்தான் நான் இப்போ சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. உங்களுடைய இயக்க பெயர் என்ன? அந்த நேரம் அந்த இயக்க பேர் சிவம். சிவம் ஞானதாசன்றது உங்களுடைய இயற்பெயர்? சொந்த பேர். நீங்கள் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த? நீங்கள் மன்னார் மாவட்டம். நீங்கள் இபிஆர்எல்எஃப்ல சேருகின்ற பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? எனக்கு 20 வயசு. 20 வயசு. நீங்க படிச்சுக்கொண்டு அது எப்படி நீங்க இபிஆர்எல்எஃப்ல சேர்ந்தீங்க? பல்வேறு இயக்கங்கள் இருக்கிற காலகட்டத்துல ஏன் நீங்கள் இபிஆர்எல்எஃப் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் எத்தனையாம் ஆண்டு நீங்க இந்த இயக்கத்துல சேர்ந்தீங்க? இல்ல, இது உண்மையிலேயே 84ஆம் ஆண்டு கடைசி என்று நினைக்கிறேன். 84ஆம் ஆண்டு அந்த டேட் தான் இருக்குது. நான் படிப்பை இடைநிறுத்தி விட்டு குடும்ப கஷ்டம் காரணமாகவும் வேறு பிரச்சனைகளும் படிப்பை இடைநிறுத்தி விட்டு
இந்த எங்கள் மன்னார் மாவட்டத்தில் திருக்கேஸ்வரம் என்ற இடத்திலே புதைப்பொருள் ஆராய்ச்சி மையம் ஒன்று இருந்தது. ஆஹா. அது அங்கே புதைப்பொருள் ஆராய்ச்சி மையத்திலே அந்த ஆராய்ச்சிகள் பழங்காலத்து ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஆராய்ச்சி மையத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த நேரம் தான் அந்த மூண்டாம்பட்டி குண்டுவெடிப்பு ஒன்று நடக்கிறது. 13 இராணுவத்தினர் மூண்டாம்பட்டியில் புலிகளால் குண்டு வைத்து அந்த சம்பவம் ஒன்று நடக்கின்றது. 84 என்னென்னும் இருக்கிறது, அந்த டேட்டுகள் மாசம் தேதி எல்லாம் இருக்காது. அதை எடுத்துறோம். அப்ப அந்த சம்பவம் நடந்தோடனே அந்த மன்னார் மாவட்டத்தில் அந்த திருக்கேசரத்தில் அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி மையத்துல வந்து கூடுதலான ஆட்கள் சிங்களாக்கள் தான் வேலை செய்யுது. அப்ப அவங்க வேலை செய்த அந்த இடத்துல வந்து இந்த குண்டு வெடிப்போட வந்து ஒரு அச்சுறுத்த ஒரு பயம் காரணமாக அந்த இடவே எல்லாரும் வடிக்கிட்டாங்க. அங்கிருந்து எல்லோரும் இடங்களை மாற்றிய சிங்களாக்கள் எல்லாம் வடிக்கெடுத்தாங்க. ராணுவம் வந்தவர்களை பாதுகாத்து கொண்டு வருவது இப்படியான ஒரு செட்டப் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு கிழமை கழிச்சு நான் நினைக்கிறேன் ஒரு கிழமை இல்லை 3-4 நாள் கழித்து ராணுவம் வந்து எங்களை ஊர்ல மாந்த திருக்கேசரம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் எரித்து அங்கே இந்த எமிலியான்னு சொல்லப்படுகின்ற டெலிகம்யூனிகேஷன்ல வேலை செய்த ஒரு நபர் அவருக்கு அந்த பைனட்டால குத்தி அவரை கொலை செய்து இன்னொரு கடையில் வந்து ஒரு சிறுவனை கொலை செய்து இப்படியான சம்பவங்கள்ல சிலது நடக்கின்றது. அப்ப அந்த பொடியெல்லாம் நம்ம பார்க்கணும். அவன் அப்போதான் சாப்பிட்டுக்கிறார். அந்த சாப்பிட்ட உணவெல்லாம் வெளியில வந்துக்கிட்டு அந்த வயிற்றுல இருந்து அவர் சின்ன ரூமுக்குள்ள குத்தி போட்டாங்க. மற்ற அந்த கடைக்குள்ள பைனட்டால குத்துற பொடியன் கிடந்து உருண்டு பிறண்டு கொண்டு நடந்ததெல்லாம் பார்த்து. அப்ப இதுவரைக்கும் இந்த போராட்டம் சம்பந்தமாவோ இந்த இதுகளை பற்றி எந்த வித ஒரு சுய அறிவு இருக்கே இல்லை எனக்கு. அப்ப அதை பார்த்தோட எனக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு உணர்வு ஒன்று வந்தது. இப்படி நடந்துட்டு இருந்தோன்னா எனக்கும் ஒரு உற்சாகம் இருந்தது. அந்த டைம்ல எங்களோட வீட்டையால வந்த ராணுவம் வந்து எங்களோட அம்மாவை விரட்டி குடிச்சு தள்ளி பிரச்சனைப்பட்டு எங்களை அண்ணனை சுடப்போ இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அதுல அப்ப அதை ஊருக்குள்ள பெரிய பரபரப்பா இருந்தது. அதோடய நான் இந்த மனம் ஒரு விதமான மாற்றத்துக்குள்ள போய்தான் நான் போன்ற ஒரு முடிவுக்கு போய் எங்களுக்கு தோட்டம் இருந்தது. இடிப்பக்கடை பூரா இன்ஸ்டியூட் சொல்ற இடத்துல தோட்டம் இருந்தது. அப்ப இங்க எங்களை வச்சிருக்கூடாது எங்க அப்பா அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க கொண்டு போய் வச்சிருந்த நேரம் எனக்கு அந்த மனசுக்குள்ள ஒரே சிந்தனை இப்படி படிக்கிறோம் போன்று இருந்து ஒரு இன்னொரு நபரோடு சேர்ந்து நான் அங்கிருந்து பவனிக்குளம் பாண்டிய உங்குளம் சரி சொல்ற இடம் துணுக்காக்கி பக்கத்துல. அப்ப அங்க போயிட்டேன். அங்க போய் ஒரு கடையில போய் விசாரிச்சு நான் இயக்கத்துல செய்யறோம். எனக்கு எந்த இயக்கத்துக்கு போறோம்னா இயக்கங்களை பற்றிலாம் தெரியாது. ஏதாவது இயக்கத்துக்கு போகணும் அவ்வளவுதான் இந்த நோக்கம். அப்ப அங்க போய் நின்றோடனே சைக்கிள்ல போய் அங்க நிக்கக்குள்ள கலக்கடை ஆட்டுல கேட்டுறது அவங்க சொன்னாங்க இதுல இருங்க வருவாங்க ஆட்கள் தான் கட்டி வருவாங்க. அப்ப ரெண்டு உண்டு சைக்கிள்ல வராங்க. அப்ப அவங்ககிட்ட டிக்கெட் சொன்னோடனே அவங்க வந்து கூப்பிட்டு காய்ச்சி போட்டு சரி வாங்கன்னு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல விட்டு பாண்டியங்குளத்துல வீட்டுல விட்டு போட்டு அப்புறம் அன்றைக்கு இரவு எங்களை கூப்பிட்டு வேற ஒரு 3-4 நபர்களையும் கூப்பிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க. அப்ப அதுல இந்த நீங்க கேள்வியை கேட்கிறாங்க நீ என்னதுக்கு இயக்கத்துக்கு வந்தான்னு. அப்ப நான் சொல்றேன் வந்து இப்படிதான் நடந்தது. நான் கொஞ்சம் ராணுவத்தை இது பண்ணணும், நான் அடிபடணும். அப்ப கேட்டாங்க இத்தனை ராணுவத்தை நீ முன்னாடி அப்படி செய்யணும்னு சொல்லி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன். எனக்கு வெடிவைக்கு தெரியும். எனக்கு அப்பாட்ட சொக்கன் இருக்கா வச்சுட்டா வெடிவைக்கு தெரிய வரைக்கும் நான் செய்வேன். அப்ப கேட்டா சரி ஒரு 100 ராணுவத்தை நீ கொண்டா ஈழம் கிடைச்சிருமான்னு கேட்டான். அப்ப எனக்கு அது பெரிய ஆச்சரியம். இவன் இப்படி எல்லாம் கேட்கலான்னுவாங்க. அதுக்கு பிறகுதான் சொன்னாங்க வெறுமனை நீங்க ராணுவத்தை கொள்றதாலேயோ இது பண்றதாலேயோ இந்த நாட்டை விடுதலை அடையாது. முதல் நீங்க சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ளணும். அப்ப என்ன சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது. சித்தாந்த அறிவு பெறணும், சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ளணும். சித்தாந்தம் கற்றுக்கொண்டா தான் உங்களுக்கு போராட்டத்தை பற்றிய விளக்கம் இருக்கும். முதல் அதுகளை கற்றுக்கொள்ளுங்க ஒரு விளக்கம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன எல்லாரையும் ட்ரைனிங் அனுப்புறான். நான் சின்ன பிள்ளைங்க திரும்ப அடமனுக்கு ஒரு வேலையை அனுப்புற இடத்துல எங்களை அப்பா அம்மா கட்டி இது பண்ணி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. மாந்த பக்கத்துல கல்லடி கேம்பில இருந்து 3 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் என்னோட வீடு இருக்குது. அந்த அக்கா தங்கச்சி வீட்டுல இருக்கிறாரு. ராணுவம் வேற பிரச்சனையா இருக்கு. நீ போக்குவரத்து தரத்து என்ன கொண்டு வேறு ஒரு இடத்துல விட்டுறாங்க. அங்கிருந்து நான் இந்தியாவுக்கு போய் இந்தியாவில தான் நான் 85ஆம் ஆண்டு இபிஆர்ல செய்யறேன். என்னோட படிச்ச ஒரு நபர் தோழர் ராசன் சொல்லி அவர் வாரேன். அவரோட சேர்ந்துதான் இபிஆர்ல செய்யறேன். 100 ராணுவத்தை சுட்டா உங்களுக்கு ஈழம் கிடைக்குமா என்ற கேள்வி அன்றைக்கு எப்படி இருந்ததோ தெரியாது. இன்றைக்கு அந்த கேள்வியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுது? அந்த கேள்வி அதுல அந்த தெளிவு அந்த புலட்டானது தானே என்ன அப்படி கேள்வி கேட்டது. ஆனால் அது ஒரு சரியா அது புலட்டானதுல நான் போடணும் புலட்டுக்கு தான் போடணும். அப்ப அது உண்மையிலேயே அதை நான் உணர்ந்து கொண்டேன். அது இபிஆர்ல போன புறம் உணர்ந்து கொண்டேன்னா எங்களுடைய நோக்கம் எங்களுடைய அந்த த்ரில்லிங்க்கு எல்லாம் அங்க இடம் இருக்குது.
கற்றுக்கொள்ளணும் என்றது அங்க லைப்ரரிகளும் வேற புத்தகங்களை படிக்கணும், வேற வேற விஷயங்களை கற்றுக்கொள்ளணுன்ற அந்த விஷயங்கள்லாம் கூடுதலா இருந்தே தவிர அந்த ஆயுதம் என்றது எங்களுக்கு ஒரு காலத்துக்கு பிறகு அது ஒரு பெரிய இதா தெரியுது எனக்கு எல்லாம் வந்து. இப்ப நீங்க பிளாட்ல இடைஞ்சீர்கள், பிறகு நீங்கள் அந்த அடம்பன்ல பணியாற்ற போய்க்குள்ள உங்களோட அம்மா அப்பா வந்து உங்களை மீண்டும் வெளியில எடுத்தபடியா பிளாட்டோட தொடர்பு இல்லாம போச்சு பிறகு, அப்படியா? இல்ல அதுல என்னன்னா, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு முதல்ல வந்து எங்க அப்பா அவருக்கு வந்து சொன்ன ஒரு வீட்டை வந்து ஒரு நபரை வந்து தள்ளாடியில பிடிச்சி வச்சு இந்த எறும்புகள் எல்லாத்தையும் சுத்தி சிரட்டையில இருந்த எறும்புகள் எல்லாம் கொட்டி அவருக்கு எறும்பு கடிக்க விட்டு சனங்களுக்கு காட்டி அப்படி ஒரு சித்திரவதை நடந்தோம். அப்ப அதையே எனக்கு பிறகு சொல்லப்பட்டது என்னன்னா, நீ இப்படி உன்னை தனியே சின்னப்படியான இப்படி அனுப்பியிருக்கான், துண்டு பிரசுரங்களை தந்து அனுப்பியிருக்கிறான், நீ இதை கொண்டு போறா, இடையில குடிவட்டா, உனக்கும் இந்த இதான் நடக்க போகுது, இப்ப நீ இப்படி எல்லாம் யோசிக்காம என்னது வெளிக்கிட்டான்றதான் அந்த அதுல இருந்தா என்ன அந்த குழப்ப வச்சுதான் அதுல இருந்து எடுத்தது வெளியில. அதுக்கு பிறகு இப்படி திருப்பியும் போகணும்னு யோசிச்சீங்க? பிறகு நான் அம்மா அப்பாட கண்ட்ரோல்ல இருந்து வந்துட்டு தானே வெளியில. மற்றது எனக்கு இங்க இருந்து போனா தானே அக்கா தங்கச்சிக்கு பிரச்சனை வரும். நான் இயக்கத்துக்கு போனேன் அந்த காலத்துல, அந்த நேரங்கள்ல இயக்கத்துக்கு போயிட்டானுன்னே அந்த டோர்ச்சர் முழுக்க அந்த வீட்டுல இருக்கும் கூடுதலா. ஆமீர தாக்கங்கள் வந்து கூடுதலா வீட்டுல இருக்கும். வீட்டுல இருக்கும்ன்றதால வந்து நான் இப்படியே இந்தியா போய் சேர்ந்துட்டா தெரிய வராது ஒருத்தருக்கு. அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இடையில என்னோட ஒரு டெலோ தோழர்கள் தொடர்பு கொண்டு வேலை செய்ய திரும்பவும் போய் வேலை செய்வோம் அவங்களோட ஊர்லன்னு கேட்ட போது நான் போவே இல்லை. அது எனக்கு அந்த ஊருக்குள்ள போய் நிக்க விருப்பம் இல்லாததால நான் அதை விலத்தி கொண்டு அப்படி இந்தியா போயிட்டேன். நீங்க டெலோடையும் கொஞ்ச காலம் இருந்தீங்களா சேர்ந்து? டெலோட கொஞ்ச காலம் இல்லை. டெலோவில் வந்து மாதவன் அவருக்கு அந்த கந்தங்களோட செத்துட்டு அவரோட எனக்கு ஒரு தொடர்பு இருந்தது. டெலோவோட இருக்கையில நீங்க மாதவனோட சேர்ந்து பணியாற்றினீங்களா? பணியாற்றம் இல்லை, அவரோட வந்து நின்ற இடத்துல அவரை சந்திச்சு பேசி அப்படியான ஒரு விஷயங்கள் கொஞ்சம் ஒரு 10-20 நாள் அவரோட நின்றுப்பேன் நான் ஒரு இடத்துல சந்திச்ச இடங்கள்ல. அப்ப அவர் என்ன தங்களோட வேறு செய்தி கேட்ட இடத்துல நான் அப்படி சொன்னேன் அவருக்கு, நான் வரக்கூடிய மாதிரி இல்லைன்னு அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அப்புறம் எப்படி நீங்கள் இபிஆர் லெவல்ல போய் சேர்ந்தீங்க? இபிஆர்ல இந்தியாவுக்கு போனோடனே என்னோட படிச்ச தாஸ்ன்னு சொல்லி இந்தியாவுக்கு அப்ப நோமல நான் இயக்கத்தை சேர்த்ததான் இந்த டார்கெட். ரெண்டா இப்படியா போயிடணும், இங்க இருக்க இல்லாதானே, இங்க இருந்தாலும் ஆவி பிரச்சனைகளும் இருக்குது, எல்லா இடமும் கைதுகள் நடக்குது. அப்ப நான் ஓரளவுக்கு நோண்டியான ஆளா ஆகிட்டேன். எப்படியும் என்ன பிடிக்கக்குள்ள நான் இயக்கத்தோட ஒரு 10 நாள் ஒரு நாள் செயற்பட்டேன்னா அது அப்ப ஒரு குற்றம் தானே, பாரிய குற்றம் தானே. அப்ப அது இனி என்ன நான் பாதுகாத்துக் கொள்ள இயலாது. அப்ப அதால நான் போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்ப அகதிகள் போனது, இங்க இருந்த அகதிகள் எல்லாம் போட்ல போற நேரம் நானும் அப்படியே போயிட்டேன். அகதிகளோட அகதிகளாக நீங்களும் போயிட்டீங்க. அங்க போய்தான் நீங்கள் இபிஆர்ல சந்திக்கிறீங்களா? அது எப்படி நிகழ்ந்தது அது? அங்க போனோடனே என்னோட படிச்ச இந்த நண்பன் தாஸ்ன்னு சொல்லி வந்தான். அப்ப அவருக்கு என்ன கண்டோடனே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா போயிட்டது. தான் எதிர்பார்த்தான்னு சொல்லி கேள்விப்பட்ட நான் வேற இதோட தொடர்போட போயிட்டு நிக்கிறேன்னு கேள்விப்பட்டாண்டும் நீ வந்தது பெரிய ஒரு எதிர்பார்ப்பா போயிட்டு உடனே கண்ட அன்றைக்கே என்ன கூட்டிட்டு போயிட்டேன். அவர் வந்து அவர் என்ன விடையில கூட்டிக் கொண்டு அங்க தங்கச்சி மடம் ஒரு முகாம் இருந்தது, எங்களோட ஐபிஎல் கேம்ப் உண்டு, அங்க கூட்டிட்டு போய் அங்கே இருந்து பிறகு நாங்க வேறொரு கேம்ப் ஆத்தங்கரைன்னு சொல்லி ஒரு கேம்புக்கு போய் அங்கதான் நான் கூடுதலான காலம் இருந்தது. அங்க இருந்து பயிற்சி எடுத்து அப்புறம் அதுல இருந்து அப்புறம் இந்தியால கும்பகோணத்துல வந்து போயிருந்து அங்க பயிற்சிகள் எடுத்து அரசியல் கிளாஸுகள் எடுத்து அதுக்கு பிறகு அதுல இருந்து பாஸ் அவுட் ஆகி பிறகு நான் இன்னும் வெளியில அனுப்பிட்டேன். பிரச்சார வேலை இருந்தது. நாங்க என்ன கூடுதலா தமிழ்நாட்டுல நியாயமான இடங்கள்ல வந்து நாங்க போய் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அப்ப எல்லா இயக்கம் இருந்த எல்டிடியும் வேலை செய்தது, நாங்க வேலை செய்தது, டெலோ வேலை செய்தது, பிளட் ஹீரோஸ்ன்னு சொல்லி ஒரு தஞ்சாவூர்ல பிளட் இருந்தது, கும்பகோணத்துல இபிஆர்ல இருந்தது, சேலத்துல டெலோ இருந்தது, மதுரையில எல்டிடி இருந்தது. இப்படி எல்லா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு அமைப்புகள் கேம்ப் பண்ணி இருந்து கொண்டு எல்லா இடங்களுக்கும் நாங்க எல்லாரோடையும் பழகி எல்லாரோடையும் எங்களுக்கு அந்த நேரம் இந்த வேற்றுமை இந்த ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கான முரண்பாடுகள் இதுகள்லாம் அறவே தெரியாது. நாங்க ஒண்டா சாப்பிட்டுருக்கோம், ஒண்டா தெரிஞ்சிருக்கோம், ஒண்டா போய் வந்தெல்லாம் நின்றாங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தது. பிறகு அந்த டெரோ அடிபாடு அதுக்கு போல எங்களோட தோழர்கள் சில பேர், இந்த தோழர் அமீன் என்று சொல்லி எங்களோட ஒரு தோழர் கொலை செய்யப்பட்டது, மற்ற ரேகன் கொலை செய்யப்பட்டது, வவுனியாட்ட தோழர் ரேகன் கொலை செய்யப்பட்டது. இதுகளுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு பார்வை இருந்தது, கொஞ்சம் அவதானமா இருக்கும் சொல்லி நம்பையிலாது என்ன நடக்கும் சரியான ஒரு பார்வையில நாங்க இருந்தது. ஒரு வருஷம் 1.5 வருஷமா இருந்துட்டேன். இருந்து போட்டு இனி தொடர்ந்து அரசியல் வகுப்புகள் உங்களுக்கு எடுக்கப்பட்டது. நீங்கள் ஆயுத பயிற்சியும் பெற்றீங்களா?
ஆயுத பயிற்சி அரசியல் பயிற்சி முடிச்சுதான் நான் வெளியில வந்தேன். வெளியில வந்து வேலை செய்யறேன். இப்ப அதுக்கு பிறகு எவ்வாறான அரசியல் கற்கைகள் கற்பிக்கப்பட்டது உங்களுக்கு? இல்ல அதுல எங்களுக்கு வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் சொல்லக்குள்ள மார்க்சில் லெனின் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் லைப்ரரியில இருக்கும். அது எங்களுக்கு அந்த விளக்கங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். மற்றது மாவோ செய்துங்க இல்ல அது நிறைய புத்தகங்கள் இருந்தது. அதை விட வியட்நாம் யுத்த போர்கள் நடந்த இடங்கள் உள்ள புத்தகங்கள், சீன புரட்சிகள், அது இதுன்னு சொல்லி எல்லா விதமான புத்தகங்களும் இருந்தது. அதை விட எங்களோட கட்சி ரீதியான புத்தகங்கள் இருந்தது. இதை விட சில தோழர்கள் வகுப்பு எடுப்பாங்க. ஒரு அரசியல் ரீதியான வகுப்பு, ஒரு ஒரு திருண்டாமைக்கு எதிரான திருண்டாமை தொடர்பான ஒரு வர்க்க ரீதியான சிந்தனைகள் ஊட்டக்கூடிய வகுப்புகள் எடுப்பாங்க. மற்றது மக்களோட எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும், மக்களோட இந்த போராட்டத்தில் மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன, நாங்கள் எப்படி இந்த மக்களோட சேர்ந்து வாழ்றதை பற்றி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. நாங்க ஆரம்பத்துல எதிர்பார்த்த மாதிரி துவக்கத்துக்கு அடிபடுறதுதான் எங்களோட வேலை, அதுதான் எங்களோட நோக்கம் என்றதுக்கு அப்பால அங்க போய் கற்றுக்கொண்டதன் பிற்பாடுதான் எங்களுக்கு போராட்டத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சோம் நாங்க. அதாலதான் உங்களுக்கு அந்த மக்கள் மீதான ஒரு ஒரு காதலும் உருவாகுது, மக்களை மதிக்கணும் என்று. மற்றது இதுல சொல்லக்கூடிய என்னன்னா, தோழர் நாபாவினுடைய ஒவ்வொரு நாங்க தோழர் நாபாவை நான் முதல்ல பாக்குறேன். அந்த எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கு என்னண்டா, நான் நினைக்கிறேன் நாங்க கதைக்கு வந்த விஷயத்தை விட மற்ற கூட பரவாயில்ல. என்னென்றால் அந்த ஆத்தக்கரையில முகாமில நாங்க அரிசி கழுவி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆள் வந்து ஒரு கருப்பு டிஷர்ட், ஒரு ஆள் வந்து அந்த எங்களோட கிணத்து வாளியை வந்தது வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு மெல்லிய ஆள் ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டுருக்கு. அது அந்த அந்த வேர்வை படிஞ்சு போயிருக்கிற ஷர்ட்ல அதை அந்த டிஷர்ட்டை கலட்டி போட்டு ட்ரௌசரோட மட்டும் நின்று கொண்டு அந்த வாளியை எங்கிட்ட இருந்து பண்ணுறதுக்கு சரியான பொறுமையா நின்றோடனே நாங்கள் பெரிய எங்களோட ஸ்டைல்ல ஆறுதலாக தான் கொடுத்தோம். வாளியை கொடுக்க தண்ணி அள்ளி தன்னை கழுவி போட்டு, உடம்பை கழுவி முகங்கழுவி போட்டு வரக்குள்ளதான் அது 2 ஆக்களும் வர சபைவர் தான் உங்களோட நம்மளோட தலைவர், கட்சி தலைவர் பத்மநாபன். அதுக்கு பிறகு அவருடைய செயற்பாடுகளை கூடுதலாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய அவர் அந்த ஒரு இனசனா பழகிற தன்மை, மற்றது அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எங்களுக்கு ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருந்தது. இப்படியான விஷயங்கள் இருந்தால் எங்களுக்கும் அதுல மனமாற்றங்கள், அதுல நாங்களும் எப்படி நடந்து கொள்ள விஷயங்களும் கூடுதலாக கற்றுக்கொள்ளக்கூடியது. அதுக்கு பிறகும் பல இடங்கள்ல நான் அவரை சந்திக்க இடங்கள்லையும் இந்தியாவில் ட்ரைனிங் கேம்புகள்ல மற்றவர் சாப்பாடுகள் இல்லாமல் சிரிக்க, மற்றது நாங்கள் பிரச்சாரவைகளுக்கு போகக்குள்ள எங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இல்லை ஒரு இடங்களுக்கு போகக்குள்ள அங்க இவருக்கு அறிமுகமான ஒருவருக்கு கூடாதான் எங்களுக்கு தொடர்பு ஏற்படும். அப்ப உதாரணத்துக்கு நாங்க அந்த கன்னியாகுமரின்ற இடத்துக்கு போகக்குள்ள அங்க பல்லி சுந்தரம் ஒரு தோழர் இருந்தார். அவர் வந்துட்டு அவர் இபிஆருக்கு நிறைய பங்களிப்பு செய்தவர். அப்ப அவற்றை போன உடனே அவர் எங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னேன். தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? அப்ப அவர் சொன்ன விஷயங்களை எங்களுக்கு சரியா ஆச்சரியம். அந்த தோழர் வந்து வீக்கோ டேப்லெட் பாவச்சு போட்டு திரிகிறது, சாப்பாடு இல்லாம திரிகிறது, நடந்து திரிகிறது, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த போராட்டத்தை வளர்க்கிறேன். நீங்க அதுல சரியான அர்ப்பணிப்போடு இருக்கணும், நீங்க அதுல விட்டு போயிடக்கூடாது. 10ஓட 11 மாதிரி நாங்க இருக்கிறதுல எங்களுக்கு இந்த தனித்துவமான இது இருக்குது அப்படின்னா அப்படியே ஆட்கள் சொன்னதுகளை வச்சுக்கொண்டும் எங்களுக்கு அந்த ஒரு எங்களையும் நாங்க அதுக்கு அப்படி ஒரு நிலைக்கு வளர்த்துக்கொள்ள ஏராட்டிக்கும் ஓரளவுக்கு இருந்தாலும் அதுல ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. நீங்கள் அவரை நாவா தோழரை கும்பிட்டு புனிதப்படுத்துறதுக்கு போகையிலே, ஆனால் அவர் மீதான அந்த கௌரவம், அது அந்த என்ன சொல்றது, அவர் மீதான உங்களோட மதிப்பு கூடுது. அப்படியா? உங்களை யாரும் அவர் ஒரு பெரிய ஆள், அவருக்கு இது பண்ண மதிப்பு கொடுக்கணும், வணக்கம் சொல்லணும் என்ற விளையாட்டு அதுகள் ஒண்ணும் இருக்கல. அப்படி தெரியல. நான் அவரோட நிறைய புறவுறவும் கதைச்ச இடங்கள்ல அவற்றை அப்படி நாங்க நடந்து கொள்ளல. அவரோட சாதாரணமாக ஒரு தோழமையோட நடந்து கொண்டார். உடனோட எங்களுக்கு பிளவிடக்குள்ள ஒரு வெக்கம் வரும். அவரை கண்ட ஒரு வெக்கம் வர்றது ஒரு தன்மை இருக்கும். அப்படி அவருக்கு முன்னுக்கு என்னென்று கூறுவது இல்லை, அவரை என்னென்று சொல்றாங்க. இப்ப நீங்கள் இப்ப இலங்கை கரையில வந்து நிக்கிறீங்கள், நீங்கள் மன்னாருக்கு வர வேண்டி வந்துட்டுது. அப்ப இப்ப மன்னார் நீங்கள் எத்தனை பேர் மன்னாருக்கு வாரீங்களா? அப்ப அந்த இதுல திருப்பி அதுல நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு 100 பேருக்கு இடையிலாக்கள் வந்து போய் கொண்டு வந்தாங்க. ஆத்தங்கரையில வந்து நின்றது. ஆத்தங்கரைக்கு வந்து அதை விட டெலோ தோழர்களும் வந்தவங்க. டெலோவும் எங்களோட சேர்ந்தீங்க நாட்டுக்கு வர்றதுக்கு ரெடியா இருந்தது. அப்ப அதுல நாங்க நான் நினைக்கிறோம் 25ஆம் தேதி 13ஆம் தேதியில பேன் பண்ணியாச்சு. 25ஆம் தேதி வரைக்கும் நாங்க முயற்சி எடுத்து அதுக்கு பிறகு 2 தரம் 3 தரம் எங்களோட போட் அங்கிருந்து வந்து நேவியில பிரச்சனையால திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க ஒரே நேரத்துல 2 சந்திக்கலாம். மற்ற நாங்க இங்க அங்கிருந்து எங்க நேவியோட அடிபடுறதுக்கான ஏற்பாடுகளோட வரையில நாங்க சாமான்களை பாதுகாப்பு குழந்தை செய்ய வேண்டிய தேவை இருந்தது.
அப்ப அந்த இதுகள்ல நாங்க திரும்பி 2 தரம் 3 தரம் அப்படி வந்து திரும்பி போயிட்டோம். போய் பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு 30ஆம் தேதி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 30ஆம் தேதி மார்கழி மாசம் 30ஆம் தேதி அப்படித்தான் எங்களோட போட் தான் முதல் வந்தது கரைக்கு. 87 டிசம்பர் 30ஆம் தேதி. 30ஆம் தேதி 86 டிசம்பர் 86 டிசம்பர் 30 அப்படித்தான் எங்களோட போட் தான் முதல் கரைக்கு வருது, இங்க வங்காரைக்கு வருது. அப்ப நான் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, எங்களோட வேலை என்னன்னு சொல்லி சொன்னா, பெரியமடு கேம்பில வந்து எங்களோட தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்க வெளியில வரையலாம இருக்கு. வெளியில வர்றதுக்கான ஆயுதம் காணாது, மற்றது ஆழ்பலங்கள் இல்ல. எல்டிடி வந்து அவங்களை சுற்றி ரவுண்ட் அப்ல நிக்குது. சில இடங்கள்ல ரவுண்ட் அப் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நாங்க போய் ஆகணும். அந்த ஆயுதங்களை கொண்டு போய் அங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட ஹேண்ட் பண்ணி அங்க இருக்கிற தோழர்களை காப்பாத்துறதுதான் எங்களுக்கான வேலை. மற்றபடி எங்களுக்கு ஒரு அடிமனசுல கூட புலியோட சண்டை பிடிக்க வாரோம்ன்ற ஒரு எண்ணம் எனக்கெல்லாம் இருக்கே இல்லை. அப்படி ஒரு பயமோ அப்படி ஒரு சிந்தனையோ அப்படி ஒரு கனவோ எனக்கு இருக்கே இல்லை. நாங்க எங்களை கேம்புக்கு போறோம். இப்ப எங்களை கேம்பு இருக்குது, கேம்புக்கு போறதுக்கான இது அதை பாதுகாப்பா போய் சேருவோம் கேம்புக்குன்னு சொல்லி தான் எங்களோட டார்கெட். அப்ப அந்த அடிப்படையில வந்த போது எங்களுக்கு சொல்லப்பட்டது, எங்களை தொலைத்தொடர் வந்து ஓன் பண்ணாமல் இருக்கு. அதாவது ஓக்கி வந்து ஓன் பண்ணாமல் இருக்கு, வங்காளியில வந்து இறங்குறதுதான் இறங்கணும்னு சொல்லப்பட்டது. நாங்க ஒரு சந்தேகத்துல வந்து இடையில வரும்போது ஓக்கி ஓன் பண்ணோம். ஓன் பண்ணா எங்களை கர பொறுப்பாளர் ஜலீல் என்றவர் வந்து, நாங்க இதுல வரக்கூட 4 ஏகே தான் வெளியில இருக்கு, மற்ற ஆயுதங்கள் எல்லாம் பெக் பண்ணி இருக்குது. எங்களோட டீமுக்கு வந்து அன்பரசன் சொல்லி பழைய தோழர், அவர் இந்த கல்லங்களை இறந்துட்டு அன்பரசன் தோழர் தான் ஹைட் பண்ணி வாரேன். அதோட தெருவத்தோழர்களும் கொஞ்சம் பேர் வராங்க. அதுல அந்த எனக்கு அந்த முதல் சொன்ன அந்த மாதவனும் பாரு. மாதவன் அந்த 24 பேர்ல உண்டான காந்தன், அந்த டெலோல 24 சொல்லி இருக்கு முதல் பேச்சாக்கள் நினைக்கிறோம். 24 அதுல ஒரு காந்தன் ஒரு தோழர், இப்படியானாக்கள் எல்லாம் பாருங்க. அப்ப நாங்க 12 பேர் 13 பேர்கிட்ட பாருங்க. வந்து ஓக்கி ஓன் பண்ணோம். எங்களுக்கு சொல்லப்படுது, தள்ளாடி கேம்ப்ல இருந்து ஆர்மி மூவ் பண்ணுது, நீங்க குயிக்கா வந்தீங்கன்னா நாங்க வேற பக்கத்தால போயிடலாம் பெரியமடு. அந்த வெளிக்கிறதுக்கு முதல் நாள் 2-3 நாளைக்கு முதல் நாங்க தான் நேரடியா பெரியமடு போகணும்னு நிலைமை மாறி, நாங்க எப்படியாவது கரைக்கு உங்களை வந்து கொண்டு போவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதெல்லாம் புரியுற அஜெண்டாக்குள்ள நடக்குது. சரின்னு சொல்லி அப்ப சரின்னு நாங்க வந்து இறங்கின உடனே எங்களோட முன்னுக்கு வந்தது எங்களோட தோழர்கள்லாம் வராங்க. வந்த உடனே நாங்க 4 ஏகே கொடுத்தோன்னே போட்டுவாங்க, தீயை பிடிக்கிது, தேத்தனியை பிடிங்க, குயிக்கா தேத்தனியை பிடிங்க, ஆமி வரதுக்கு தான் போயிடுவோம். சரி, அப்ப நாங்க பாக்குறோம் நிறைய பேர் அங்க இங்கெல்லாம் நிக்கிறாங்க. இப்ப நாங்க எங்களோட இருட்டுத்தானே, எங்கடாக்கள் தான் நிக்கிறாங்க, வாகனம் எல்லாம் நிக்குது. அப்ப எங்கடாக்கள் நிக்கிறாங்கன்னு வங்காள கடற்கரையில வந்து போட்டை விட்டுட்டு இறங்கினோடனே எங்களோட ஏகே வண்டி போட்டு அங்க தேத்தனி தராங்க. நாங்க தேத்தனி வண்டி எங்கள்ல இருந்து ஐசின்னு கதைச்சு கேட்கு. ஐசிஐ கதைச்சோட எங்களோட தோழமைக்குள்ள அப்படி கதைக்க மாட்டாங்க. ஐசிஐ அந்த இது வார்த்தையும் பாதிக்க. அப்ப அதுல 2 ஒரு ஆள் சொல்றேன் பார்த்துட்டு சொல்றேன், ராதா மாதிரி தெரியுது, ஐசிஐ ராதா சொன்ன உடனே எல்லாம் நாங்க போட்டை நோக்கி ஓடுவா வலிக்கிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் பரபரப்பட்டோடனே சுத்தி ரவுண்ட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அதுக்குள்ள எல்லாரும் சுத்தி அவன் நல்லா நெருக்கித்தான் நிக்கிறாங்க. அவன் செடியா தான் நின்றது முதல். எல்லாம் எங்களை பிடிச்சிட்டாரே கொண்டு சும்மா கூட்டி கொண்டு போகக்கூடிய நம்ம இருக்காது. அப்ப உடனே பிடிச்சிடறான். என்னெல்லாம் 2-3 பேர் வந்து கட்டி பிடிச்சே தெரியுது எனக்கு. கட்டி பிடிச்சி கையெல்லாம் கட்டிட்டாங்க. கையை கட்டி எல்லாம் இது பண்ணப்போ அப்பதான் எங்களுக்கு தெரியும் எல்டிடி. அப்ப எங்களை அதுல 2 தோழர்கள் 2 கத்துறாங்க சத்தம் போட்டு, ஐயோ தோழர் ஒண்ணு செய்யறாங்க, சரண்டை பண்ணுங்க, ஒண்ணு பிரச்சனை பண்ணாதீங்க, ஒண்ணு நடக்காது, நீங்க சரண்டை பண்ணிடுங்க. பிறகு அங்க இருந்து எங்களை ஏற்றி வாகனங்கள்ல ஏற்றினா திருச்சி போட்டு அதுக்குள்ள எல்லாம் ஆடு மாடு மாதிரி கிடக்கிறோம். அப்படியே வாகனங்கள் போகுது. ஒரு வீட்டுல வச்சிருந்தாங்க, உங்களுக்கு ஒரு வீட்டுல வச்சிருந்தது. இப்போ காலையில அங்கே இருந்து மன்னால பாலக்குடி, அந்த இடம் பாலக்குடி, எனக்கு ஒரு தெரியும் இடங்கள், ஓட்டைகளுக்குள்ள அதுகளுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய பாலக்குடியில வச்சிருந்தோம். அப்புறம் அங்கே இருந்து அடுத்த நாள் காலையில இடுப்பக்கடையை கொண்டு போவாங்க. இடுப்பக்கடை அவங்களை கேம்ப் கொண்டு போய் அங்க கொண்டு போன பிறகு சில பேர் அங்க கொண்டு போய் அதை அடிக்கிறாங்க. சில பேர் முதல்ல அந்த மாதவனைத்தான் சலீமுக்கு அந்த மாதவனை கண்டது பெரிய ஒரு சந்தோஷம். சரின்னு சொல்ல, நான் கனவுல கூட நினைக்கிறேன், ஈழம் கூட எனக்கு கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன், நீ கிடைச்சது நீ இப்படி அவன் மாவன் வந்து அந்த செலோ அடிபாட்டு நேரங்கள் அதுக்கு முதல் வந்து கொஞ்சம் டிமாண்டா 2 ஆள் என்டிட்டியோட. அப்ப சொல்றாங்க இப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் நீ மாட்டுவான்னு சொல்லி மாட்டிட்டாங்க. கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் அடி நடக்குது. எனக்கு எல்லாம் அந்த நேரம் அடிக்கல, அந்த நேரம் அடிக்கல என்று சொல்லி இந்த நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வருவோம். உங்களோட மீண்டும் வெவ்வேறு அரசியல் தளங்களை நாங்கள் உரையாடுவோம். எப்பொழுது உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி ஞானதாஸ். நன்றி.